வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். மூத்த குடிமக்களுக்கு வங்கி கணக்குகளில் நிதி பாதுகாப்பு குறித்த இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்றத வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். பழைய விதி என்ன குறிப்பிடுது, புதிய விதி என்ன சொல்கிறது, இதை பற்றின சில முக்கியமான தகவல்களை வீடியோவோடைய முக்கியமாக நம்ம பார்க்கலாங்க. இதில் 10 ஆண்டுகள் பரிவர்த்தனை யாருக்கு பொருந்தும்? குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த பரிமாற்றமும் இல்லாத வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு அந்த தொகை ரிசர்வ் வங்கியின் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்கு மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை தவிர்க்க வேண்டிய வாடிக்கையாளர்கள் உடனடியாக தங்கள் இகேஒய்சி விவரங்களை புதுப்பிக்க வேண்டும். இதற்கு வீடியோ கால் போன்ற நவீன வசதிகளை பயன்படுத்தலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வங்கி கணக்குகள் மற்றும் லாக்கர்களுக்கு இனி 4 நபர்கள் வரை வாரிசுதாரர்கள் நாமினியாக நியமிக்க புதிய சட்ட திருத்தம் அனுமதி அளிக்கிறது. வாரிசுதாரர்களுக்கு வழங்க வேண்டிய தொகையை பிரித்து வழங்கும் உரிமையை வாடிக்கையாளர்களே தீர்மானிக்க முடியும் என்பதால் இது நிதி மேலாண்மையை எளிதாக்கிறது. மோசடிகளை தடுக்கவும் உரிமை கோராத வைப்பு தொகைகளை சரியான வாரிசுடன் சேர்க்கவும் இந்த அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. 60 வயதிற்கு மேற்பட்ட அரசின் உதவித்தொகை தொடர்ந்து பெறவும் இந்த தங்களின் சேமிப்பை பாதுகாப்பும் இந்த புதிய உரிமைகள் பயன்பெற்று வருகிறது. திடீர் மாற்றங்களுக்கு என்னதான் காரணம்? ஏன் இந்த விதிகள்? த்ரெட்டு ப்ரொடெக்ஷன், மோசடிகளை தடுத்தல். ஏடிஎம் மற்றும் வங்கி கணக்குகள் மூலம் மூத்த குடிமக்களின் பணம் மோசடி செய்யப்படுவதை தடுக்க இது பயன்படுது. பாதுகாப்பு மற்றும் உதவித்தொகை, உரிமை கோரப்படாத பணத்தை பாதுகாத்தல் மற்றும் முதியோர் உதவித்தொகை தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்தல். ஏன் இந்த புதிய விதிகள்? பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 58,333 கோடி, தனியார் வங்கிகளில் 8,673 கோடிகள், மொத்தம் 67,000 கோடிக்கு மேலே கோடிக்கணக்கான பணம் தேங்கியிருக்கு. இந்த பணம் சரியான வாரிசுதாரர்களிடம் சென்று சேரவும் முதியவர்களின் வங்கி கணக்குகளில் நடக்கும் மோசடிகளை தடுக்கவும் ஆர்பிஐ அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது 10 ஆண்டுகள் முடக்கம், தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் பரிவர்த்தனை செய்யப்படாத கணக்குகள், இகேஒய்சி கட்டாயம், மோசடிகளை தடுக்கவும் ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெறவும் அவசியமான செயல்முறை, புதிய நாமினி விதிகள், 4 வாரிசுகள் வரை நியமித்து யாருக்கு என்ன சதவீதம் என பிரித்து கொள்ளலாம். விதி 1, இது 10 ஆண்டுகள் வரை தானியங்கி முடக்கம், ஆர்பிஐ உடைய டிஃபால்ட் ஃபண்டு, அந்த பணம் ரிசர்வ் வங்கியின் கல்வி மற்றும் வளர்ச்சி நிதிக்கு பாதுகாப்பாக போகும். அது பார்த்திங்கன்னா அந்த 10 ஆண்டுகள் பரிவர்த்தனையினால் பணம் எங்கே செல்லணுன்றது தான் இப்போ கேள்விக்குறி. பரிமாற்றம், டிரான்ஸ்ஃபர் தானாகவே மாற்றப்படுகிறது. செயல்படாத வங்கி கணக்கு ஆர்பிஐயின் விழிப்புணர்வு டிஏ ஃபண்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா இகேஒய்சி மூலமாக பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலிருந்தே இதை கணக்கை முடக்க தவிர்த்ததை நீங்கள் சீர்படலாம். சீர் செய்ய இகேஒய்சி அவசியம். வீட்டில் இருந்தபடியே இது செய்யலாம். வீடியோ கேஒய்சி வீட்ஷிப் மூலம் வங்கிக்கு செல்லாமலேயே புதுப்பிக்கலாம். உதவித்தொகையை பெற, முதியோர் உதவித்தொகையை பெற அரசின் திட்டங்களை தடையின்றி பெற இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்து பண்ணிக்கலாம், டிஜிட்டல் வேலை, இல்லை நேரில் ஃபிசிக்கல் மூலமாகவும் நேரில் சென்று பண்ணிக்கலாம். இகேஒய்சி செல்ல தவறினால் என்ன நடக்கும்? கணக்குகள் முடக்கம், உதவித்தொகை நிறுத்தப்படும், லாக்கர் முடக்கம், எல்லாமே முடங்கி போயிடும். ஓகேங்களா? வாரிசுதார நாமினி விதிகளில் சில மாற்றங்கள். பழைய விதிகள் 1 அல்லது 2 பேர், புதிய விதிகள் 4 பேர் வரைக்கும் பொதுவாக ஒருவருக்கு மட்டுமே வழங்கப்படும். யாருக்கு எவ்வளவு என்ற சதவீதம் என்று பிரித்து வழங்கலாம். இப்போ வந்திருக்க புதிய விதி. பொருந்தும் இடம் வங்கி கணக்கு மட்டுமே. வங்கி கணக்கு மற்றும் லாக்கர்கள் 2த்துக்குமே இது பொருந்தும் புதிய விதி. லாக்கர்களுக்கும் இதே விதியை பொருந்தலாம் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. லாக்கர்களில் உங்கள் விருப்பப்படி சொத்தை ஒரு 4 பேருக்கு நீங்கள் பிரித்து கொடுக்கலாம். பாதுகாப்பான பகிர்வு, லாக்கரில் உள்ள நகைகள் மற்றும் முக்கிய ஆவணங்களுக்கு 4 வாரிசுகளை நியமிக்கலாம். 40%, 30%, 15%, 15% இப்படி யாருக்கு வேணாலும் நியமிக்கலாம். முன்கூட்டியே முடிவு, நீங்கள் அல்லாத காலங்களில் லாக்கரை யார் கையாள வேண்டும், எந்த அளவுக்கு எந்த பொருட்கள் செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் முன்கூட்டியே தேர்ந்தெடுத்து வைக்கலாம். வாரிசுகள் பணத்தை பெறுவதற்கான வழிமுறைகள், கிளைமன்ஸ் எப்படி முடக்கப்பட்ட பணத்தை வாரிசுகள் எப்படி மீட்பது? ஒருவேளை முதியவர் இறந்து நீண்ட நாட்களாக பணம் முடக்கப்பட்டிருந்தால் வாரிசு இறப்பு சான்றிதழ், நாமினி அல்லது சட்டப்பூர்வமான வாரிசு சான்றிதழ் பெற்று இறப்பு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். வங்கி சரிபார்த்து தகுந்த ஆவணங்களை வங்கி சரிபார்க்கும். ரிசர்வ் வங்கியிலிருந்து பணத்தை மீட்டுக் கொள்ளலாம். சந்தேகத்தின் அடிப்படையில் வினக்கும் கணக்குதாரர் முன்னரே நிர்ணயித்த சதவீதத்தின் அடிப்படையில் எந்தவித சிக்கலுமின்றி பணத்தை லாக்கரையும் வாரிசுதாரர்களிடம்
ஆனது பெறலாம். ஸோ இது வந்து மூத்த குடிமக்களுக்கு உண்டான ஒரு அவசர செயல் திட்டம். வங்கிக்கு சென்று விசிப் அல்லது இகேஒய்சி உடனடியாக புதுப்பிக்கவும், கணக்கு முடக்கப்படுவதை தவிர்க்க சிறு தொகை பரிவர்த்தனை டிரான்சாக்ஷனை பண்ணுங்க, வங்கி 4 கணக்கு வந்து லாக்கருக்கு 4 நாமினி அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் உடனடியாக செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய கணக்கு முடக்கப்படாமல் இருக்கும். உங்கள் பணத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு. உடனே இதை முயற்சி செய்யுங்கள். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.